Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். 3 phase மோட்டார்ல எல்லாரும் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரி, ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார் டெல்டா எதுக்கு யூஸ் ஆகுது, ஏன் இதை யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷனா இந்த சிம்பிள் இருக்கும், டெல்டா கனெக்ஷனா இந்த சிம்பிள் இருக்கும். ஸ்டார் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து 3 ஹெச்பின்றது ஹார்ஸ் பவர். ஓகேங்களா? ஹார்ஸ் பவர் வந்து 3 ஹெச்பி வரைக்கும் டிஓஎல் ஸ்டார்டரை தான் யூஸ் பண்ண முடியும். டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு சொல்லுவோம். அது எப்படி எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா மாவு மில்லில் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட ஒரு 2 மினிட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த மிஷின் வந்து உடனே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பி மோட்டார். இந்த 3 ஹெச்பி மோட்டார் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஓஎல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் மேலே நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வோல்டேஜ் வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் 1/3 ரூட் அளவுக்கு கொடுத்தோம்னாலே மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே மற்ற இதில் யூஸ் பண்ணிங்கன்னா காயில் வந்து பேர்ன் ஆகிடும். இந்த ஸ்டார்டருன்றதுனால 1/3 அளவு கரண்ட் யூஸ் பண்ணும்போது பேர்ன் ஆகாது. உடனே ஸ்டார் கனெக்ஷன்லேருந்து டெல்டா கனெக்ஷனுக்கு உங்களுக்கு டர்ன் பண்ணி விட்டுரும். அப்படி டெல்டாக்கு வரும்போது எப்படி இருக்கும்னா 3 ஃபேஸ் இங்கே பாருங்க, ஸ்டார்லேருந்து டெல்டாக்கு வரும்போது 3 மடங்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்துரும் கரண்ட்டு. அப்படி கரண்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்டார்லேருந்து டெல்டா வரும் அப்படிங்கும்போது √3 அப்படின்ற போது வோல்டேஜ் அதிகமாக கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸை வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபி, இது ஒரு ஒயரிங் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மோட்ரு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 மோட்டரில் வந்து 3 லீடு A1 A2 A3 B1 B2 B3ன்னு கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் நேமே இருக்குமா அப்படின்னா இல்லை, UVW இருக்கும், A1 XYZ இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நேம் சேஞ்சஸில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எம்சிபிலேருந்து வரலாம். 3 ஃபேஸ் லைன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் எம்சிபிக்கு. இது வந்து 3 ஃபேஸ் எம்சிபி சர்க்யூட். ஓகேங்களா? 3 எம்சிபி வந்து கனெக்ட் பண்ணியிருக்க ஒரே இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 3 ஃபேஸ் எம்சிபி அப்படின்னு கேட்டிங்கனாலே ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு பல்காக ஒரு எம்சிபி தான் கொடுப்பாங்க. 3 எம்சிபியை தனித்தனியாக தர மாட்டாங்க. ஓகேங்களா? 3 ஃபேஸ் எம்சிபிலேருந்து முதல்ல ஒரு ரெட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குறோன்னா ரெட் எடுத்துகிட்டு வந்து நேராக ஒரு கான்டாக்டர் 3 கான்டாக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார் டெல்டாலேருந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? எம்சிபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு லீடு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கும் இதே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் கான்டாக்டரோட ஃபஸ்ட்டு இதுக்கும் கொடுத்தாச்சு. இதே மாதிரி செகண்ட் எடுத்துகிட்டு வந்து செகண்டுக்கும் இந்த எம்சிபியோட தேர்டு எடுத்துகிட்டு வந்து தேர்டுக்கு, இந்த செகண்ட் எடுத்துகிட்டு வந்து செகண்டுக்கும் தேர்ட் எடுத்துகிட்டு வந்து தேர்டுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே சர்க்கியூட் ஒவ்வொருத்துக்காக டம்ப் பண்ணி கொடுத்துட்டோம். சரி, கீழே எப்படி வரும் அப்படின்னா மொதல் கான்டாக்டர் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்து மோட்டரோட இன்புட் சைடு, அதாவது A1 A2 A3ன்ற ஒரு சைடாகவும், இதை இன்னொரு கான்டாக்டரோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து B1 B2 B3ன்ற இந்த சைடாகவும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி நம்ம இது டெல்டாவாக கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு கான்டாக்டர் கொடுத்து இந்த இடத்துல முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணி வைக்கணும். இந்த கான்டாக்டரை வந்து ஷார்ட் பண்ணி வைக்கணும். இப்போ எப்படி இருக்கும்னா இந்த எம்சிபி ஆன் பண்ணோன்னா இந்த கான்டாக்டர் மூலிமா சப்ளை வந்து மோட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ண ஆரம்பிக்கும். அதே டைமில் இந்த சைடும் வரும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதே குறிப்பிட்ட டைம்ஸில் இந்த கான்டாக்டர் வந்து டிப் ஆகும்போது இது வந்து ஒரு டெல்டா கனெக்ஷனாக உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? நான் கனெக்ஷன்ஸை இன்னொரு முறை சொல்கிறேன். ஓகேங்களா? ஆர் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே, ஒய் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து செகண்டில் செகண்டு, தேர்டு பி ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து பி, தேர்டில் தேர்டு. ஓகேங்களா? இது 3 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து 3மே மோட்ரு கொடுத்தாச்சு. இதோட செகண்ட் கான்டாக்டரோட இதில் இந்த அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுக்கு சப்ளை இன்புட் மாதிரி கொடுத்துட்டு இதோட மேலே இன்னொரு கான்டாக்ட் வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, வெல்கம். சென்னை மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.